பாடல்.
இறைவா, நீ இன்றி வாழும் வாழ்க்கை தீயின்றி என்னை சுடும். ஆகவே என்னாலும் இருப்பேன் உன்னோடு, என் துன்பங்கள் தொலையட்டும் என்றோடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, லூர்தஸ் தொலைக்காட்சிக்காக காரைக்கால் திரு அவையிலிருந்து அருட்தந்தை பால் ராஜ்குமார் இறை சன்னிதானத்திலிருந்து உங்களுக்கு உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை சமாதானம். உங்களுக்கு சமாதானம், உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம், உங்கள் ஊருக்கு சமாதானம், உங்கள் பங்கிற்கு சமாதானம், உங்கள் நாட்டிற்கு சமாதானம், அகில உலகத்திற்கே சமாதானம் தர வேண்டும் என்ற உன்னதமான உணர்வோடு உயிர்த்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி, இறைவன் உங்களுக்கு சமாதானத்தை வழங்கி உங்களை நிறைவாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு நான் அழைக்கிறேன். வானவில்லிலிருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு, வாழ்வதற்கு சில நெஞ்சங்களுக்கு எண்ணம் கொடு இறைவா. பாடலை தொடர்ந்து இறை வார்த்தை. எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல் புறப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்பொழுது திடீரென மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினார். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவானேன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள். அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11 மற்ற சீடருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மக்தலா மரியா, யோவானா, யாக்கோபின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவார். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாய் தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்த பொழுது உடலை சுற்றியிருந்த துணிகளை மட்டுமே கண்டார். நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பிச் சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பஞ்சில் நடந்தாலும் பாதத்திற்கு வலிக்கும் என்று நெஞ்சில் சுமந்தேனே, நெருஞ்சியாய் போனதேனோ? பூச்செருத்து வச்சாலும் கூந்தலுக்கு பாரம் என்று வஞ்சி உனக்காய் வருந்தினேனே, வஞ்சகியாய் போனதேனோ? கங்கை நதியாய் ஓடி வந்தாய், குளிர்வித்தாய், குணமளித்தாய், பொங்கிடும் கண்ணீர் வெனத்தில் அமிழ்த்து விடவா என்ற சோக ராகத்தை சுரம் பிரித்து உங்கள் பார்வைக்கு படம் பிடித்து அற்புதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லி ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாசிலாமணி என்ற ஒரு நல்ல மனிதன், அவருடைய கம்பெனி மூடப்பட்டு விட்டதால் அவர் தன்னுடைய பகுதியிலிருந்து வெளியேறி பக்கத்து ஊரிலிருந்து ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய குடிசை போட்டு தங்கியிருந்தார். அவருடைய குடும்பம் ஏழ்மையில் வாடியது. தன்னிடம் இருந்த பொருட்களை எல்லாம் விற்று தீர்ந்து போன பிற்பாடு வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் கலங்கி போய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்ற முனைப்போடு கடைக்கு போய் எலிமருந்தை வாங்கி அதை இனிப்பு பொருளோடு இணைத்து தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்துவிட்டு மாண்டு போகலாம் என்று முடிவெடுத்து கடைக்கு போய்கொண்டார். போய்கொண்டிருக்கின்ற பொழுதே அவருடைய மனதில் ஒரு வெளிச்சக்கீற்று. எனக்காக இயேசு இறந்தார், எனக்காக உயிர்த்த அவரிடம் போகாமல் இப்படி நான் கடைக்கு சென்று என் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளப் போகிறேனே என்ற ஒரு கவலையோடு இருந்தாலும் கடைக்கு போன பொழுது கடவுளின் பிரதிநிதியாக இருந்த கடைக்காரன் அவருடைய முகத்தை பார்த்து கண்டுகொள்ளுகிறான். இது வாழ்க்கையை முடித்து கொள்ளுகின்ற ஒரு அத்தியாயமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அவரை அமரச் சொல்லி அவரிடம் பேசி அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று தான் எலிமருந்து வாங்க வேண்டும் என்ற நினைப்பை மாற்றி அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி தன்னிடம் இருந்த அந்த உண்டியல்களை உடைத்து அவருக்கு உணவு கடை வைத்து தன் வாழ்வை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சக்தியை, ஒரு நம்பிக்கையை உருவாக்குகின்றார். மாய்த்து கொள்ளலாம்
என்று நினைத்த மாசில்லா மணிக்கு கடவுளின் பிரதிநிதியாக உயிர்த்த ஆண்டவருடைய நம்பிக்கையை, உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை அந்த குடும்பத்திற்கு கொடுத்தவர் அந்த கடைக்காரர் என்கிற கடவுள் இயேசு கிறிஸ்து தான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் எத்தனையோ சூழல்களில் நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் கடவுள் நமக்கு நம்பிக்கையை தர வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்தார். பவுலடிகளார் அற்புதமாக சொல்வார், கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் அவருடைய விசுவாசம் வீணானது என்று குறிப்பிடுகிறார். ஆகவே வண்ண வண்ண மலர்களில் மனத்தை வைத்தவன், சிப்பி ஒன்றின் நடுவில் முத்தை வைத்தவன், உள்ளமென்னும் கோவிலை திறந்து வைத்தவன், இதயமெனும் வாசலை திறந்து வைத்தவன் அவன்தான் இறைவன் என்ற உணர்வோடு நம்பிக்கையின் நாயகன் இயேசுவிடம் வருவோம். அந்த நம்பிக்கையின் நாயகன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொண்டு வந்த சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் பார்த்து கொண்டிருக்கிற லூதர்ஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தர வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது ஒரு பாடல். இந்த பாடல் நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்க வேண்டும். அலைக்கடல் துரும்பென அல்லலுறும் வேளையிலே அடைக்கலம் நீயாவாய், அவநம்பிக்கை அம்புகளால் நான் எய்யப்படும் பொழுது நம்பிக்கையின் நங்கூரமாவாய் தெய்வமே என்ற உணர்வோடு இந்த பாடலுக்கு செவிமடுப்போம். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாத்துயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாத்துயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறை வார்த்தை செய்தியோடு நிறைவு அடைந்து இந்த உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய உறவினர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உயிர்த்த இயேசுவின் வாழ்த்துக்களை லூர்தஸ் டிவிக்காக காரைக்கால் திரு அவையனுடைய முதன்மை பொறுப்பாளன் அருட்தந்தை பால் ராஜ்குமார் அவர்கள் உங்களுக்கு உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கோயில் ஆண்டவரே உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே. நீயே என் கோயில் ஆண்டவரே உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே. நீயே என் கோயில் நானோ உன் சாயல் உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் நீயே என் தெய்வம் நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன். வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன். வாழ்க்கையை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன். உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில் நீயே என் தெய்வம் நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே.
பேழையின் பிரசன்னத்தில் உனை பார்க்கிறேன், உயிருள்ள வசனத்தில் உனை பார்க்கிறேன், மண்ணில் மனிதரிலே உனை பார்க்கிறேன், தாய்மையின் நேசத்திலே உனை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உனை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உனை பார்க்கிறேன், இயற்கையின் இயல்பினிலே உனை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே. மாண்புயர் பாடல். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக, தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமிட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். மாதா பாடல். வாழ்க தூய அன்னையே, விண்ணையும் மண்ணையும் எக்காலத்து ஆளும் அரசனை ஈன்றவள் நீயே. அன்னையே, ஆரோக்கியத்தாயே, அருட்கடலே,
உலகைத்தான் மீட்க வந்தவராம் மன்னவராம் ஆண்டவரை மகனாகத் தந்தவளே, உன்னை நம்பி வந்தேன் உற்ற துணை செய்யம்மா. அம்மா தேவனின் தாயே, அருளமுதான கடலே, அம்மா தேவனின் தாயே, அருளமுதான கடலே, துணை செய்வாய் நீயே ஆரோக்கியத்தாயே, துணை செய்வாய் நீயே ஆரோக்கியத்தாயே. அம்மா தேவனின் தாயே, அருளமுதான கடலே. எம்மான் இயேசுவை தந்தவள் நீயே, எங்கள் நலம் காக்க வந்தவள் நீயே. எம்மான் இயேசுவை தந்தவள் நீயே, எங்கள் நலம் காக்க வந்தவள் நீயே. உம்மாலாகாத செயலில்லை தாயே, உம்மாலாகாத செயலில்லை தாயே, உலகத்தின் அன்புக்கு எல்லையும் நீயே. அம்மா தேவனின் தாயே, அருளமுதான கடலே, துணை செய்வாய் நீயே ஆரோக்கியத்தாயே. பிறை சூடும் உன் பாதம் கண்ணீரால் நனைத்தேன், பிறை சூடும் உன் பாதம் கண்ணீரால் நனைத்தேன். மறை தந்த மகனிடம் சொல்ல நான் அழைத்தேன், மறை தந்த மகனிடம் சொல்ல நான் அழைத்தேன். கரையில்லா கடலான அன்புக்கு வித்தே, கருணையின் மெழுகான கடவுளின் முத்தே. அம்மா தேவனின் தாயே, அருளமுதான